சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எல்லாருமே நம்மலாம் ஹாஸ்பிட்டல் போயிருப்போம். ஹாஸ்பிட்டல் போய் மருத்துவர்களை நாம் அணுகும் போது மருத்துவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நாங்க முயன்ற அளவிற்கு முயற்சி செய்து பார்க்கிறோம், அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி, அதுக்கு மேல கடவுள் விட்ட வழி, உயிர் பிழைப்பார்களா என்றெல்லாம் நமக்கு தெரியாது என்று சொல்வார். ஆனால் மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களிடம் நாங்கள் உயிர் மாய்த்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலைகளில் உள்ளோம், நாங்கள் உயிர் விடும் சூழ்நிலையில் உள்ளோம், உலகத்தை விட்டு சென்று விடலாம் என்றெல்லாம் நாங்கள் நினைத்துள்ளோம் என்று சொல்லும் போது, உங்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு கடவுளே எங்களை அனுப்பி வைத்துள்ளார்கள், எங்களுடைய உயிரை கொடுத்தாவது உங்களை எல்லாம் நாங்கள் காப்பாற்றுவோம் என்று மருத்துவத்துறைக்கு ஒருபடி மேலே நம்பிக்கையை கொடுத்து கொண்டிருக்கிறது மக்கள் ஜனநாயக முன்னேற்ற. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆகச்சிறந்த ஒரு தத்துவத்தை நாம் எடுத்து பயணித்துக் கொண்டிருக்கிறோம். மனிதனை மனிதனாக மதிப்பவரே மிகச்சிறந்த மனிதன். இன்று நாம் பணக்காசு இருக்கும் போது அல்லது ஒரு நல்ல நிலையை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நம்மோடு பயணித்த பல பேர், நாம் ஒரு கடனாளியான போது நம்முடைய நெருங்கிய அப்பா அம்மா, பெற்ற அப்பா அம்மா, அண்ணன் தம்பிகள், மாமா மச்சங்கள், சித்தப்பா பெரியப்பா, இன்னும் பல உறவுகள் எல்லாம், நம்மோடு உறவாடிய உறவுகள் எல்லாம் ஒரு கடனாளி ஆகிவிட்டோம் என்ற உடனே, அல்லது நாம் சற்று வறுமைக்கு தள்ளி கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற உடனே நம்மை விட்டு அவர்கள் மெல்ல மெல்ல விலக ஆரம்பித்து விடுகிறார்கள். காரணம் என்ன என்றால், நாம் பட்ட கடனை ஒருவேளை அவர்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைக்கு வருவார்களோ, ஒருவேளை நம்முடைய சொத்தை அழித்து விடுவார்களோ, ஒருவேளை நம்முடைய சம்பாதியத்தை அவர்கள் பிடிவிடுவார்களோ என்ற அச்சம். இந்த அச்சம் கடந்த ஒரு 7 வருடங்களாக அதிகமாக நமது தமிழக மண்ணில் உலாவி வந்து அதிகமாக நாம் பேசப்பட்டது, அதிகமாக நாம் காணப்பட்டோம். இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் நாம் களத்தில் நம்முடைய தலைவர் பெருமக்கள் பதிவு செய்து வருகிறார்கள். ஒரு காலத்தில் நாம் இதை கையில் எடுத்தவுடன் ஆரம்ப கட்டத்தில் நான் ஒருவன் மட்டுமே பேசக்கூடிய சூழ்நிலை இருந்தது. அப்போது பேசும்போது இன்றைக்கு நம்முடைய தலைவர் பெருமக்களை எல்லாம் கண்டு தெரிந்து ஓடக்கூடிய சட்டவிரோத குண்டர்கள் என்னை மாறா போனா என்றார்கள், என்னை பற்றி மிகவும் தரக்குறைவாக பேசினார்கள், அறுவருக்கத்தக்க வார்த்தைகள் பேசினார்கள், கீழ்த்தரமாக பேசினார்கள், ஆபாசமாக பேசினார்கள், இன்னும் ஒரு படி மேலே எனக்கு கொலை மிரட்டலாம் கொடுத்தார்கள். இன்னும் நம்மோடு கழகத்தில் பயணிக்கக்கூடிய ஆரம்ப கட்டத்தில் இருந்த தலைவர்களுக்கு தெரியும், ஆரம்ப கட்டத்தில் நாம் அவர்களை போய் எதிர்த்து பேசும்போது வீடியோ எடுப்பதற்கு கூட நம்முடைய தலைவர் பெருமக்கள் தயங்கினார்கள். காரணம் என்ன என்றால், வரும் நபர்கள் ஒரு வங்கியை சார்ந்தவர்கள், ஒரு வங்கியில் பணிபுரிபவர்கள், ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தை சேர்ந்தவர்கள், இவர்களை இவர் எதிர்த்து பேசுகிறார், இவர் ஒரு கட்சி வைத்து நடத்துகிறார், நாம் ஒரு சிரமத்திற்கு வந்துவிட்டோம், நாம் இப்போது வீடியோ எடுத்து ஒருவேளை பேங்குக்காரர்கள் எல்லாம் வீடியோ எடுத்து ஏதாவது போலீஸ் சிக்கிக்குவோம் என்ற பயத்துல ஒருவர் கூட வீடியோ எடுக்க தயங்கினாங்க. இன்னும் ஒரு படி மேலே நாம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆரம்பத்தில் முதலாக சென்று நாம் பேசும்போது, நீ யார், நீ எதுக்காக எங்ககிட்ட வந்து பேச, நீ பணத்தை கட்டு, இப்படி எல்லாம் என்ன நிறைய மிரட்டினாங்க. அப்போ இரவு பகல் பாராமல் அங்கு நம்மோடு இருந்த தோழர்கள் வங்கியினுடைய சட்ட திட்டங்களை எனக்கு படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை கொடுத்தார்கள். அப்படி படித்து பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் உண்மையிலேயே இன்றைக்கு அந்த சட்டவிரோதமாக வசூல் செய்ய வரக்கூடிய அந்த சட்டவிரோத குண்டர்கள் தான் உண்மையிலேயே பரிதாபமானவர்கள்.
உண்மையிலேயே அவர்கள் தான் பாதிக்கப்பட்டவர்கள், அவர்கள் தான் நொறுக்கப்பட்டவர்கள். ஆனால் அவர்களுக்கு அதை தெரிவதில்லை. நாம் ஒரு தலைமுறையை கடந்து இன்று ஒரு முதல் தலைமுறையாக அல்லது இரண்டாவது தலைமுறையாக நிறைய பேரை படிக்க வச்சிருக்கோம். எதுக்கு படிக்க வச்சிருக்கோம்னா, நீ காட்டு வேலை செய்யக்கூடாது, என் பையன் காட்டு வேலை செய்யக்கூடாது, ஒரு திருப்பூரே சொல்லு, என் பையன் பழைய கம்பெனியில வேலை செய்யக்கூடாது, ஒரு நல்ல கம்ப்யூட்டர் முன்னாடி வேலை செய்யணும், இல்ல பெரிய ஐடி கம்பெனியில வேலை செய்யணும். இப்படி எல்லாம் அடுத்த கட்டமாக பிசிறு வெட்டியோ அல்லது கைத்தோ கைப்பறித்தோ அல்லது செக்கிங் செஞ்சோ நம்ம பிள்ளைகளை எல்லாம் படிக்க வச்சோம். ஆனால் படிக்க வைத்த பிள்ளைகளை இன்னைக்கு மறைமுகமாக மிகப்பெரிய ஒரு சாதிய அடக்குமுறையாக அது அதிகாரத்திற்கு நம்மளுடைய பிள்ளைகள் வரக்கூடாது என்று சொல்லி ஒரு காலத்தில் கல்லூரி படிப்பெல்லாம் முடித்தவுடன் என்ன செய்வார்கள் என்றால் தொழில் பயிற்சிக்கு முதல்ல போவாங்க. உங்க பையன் என்ன பண்ணிருக்கான், காலேஜ் முடிச்சான், முடிச்சு என்ன பண்றான், 3 வருஷம் ஒரு தொழில் பழக போறான். உங்க பையன் என்ன பண்றான், 10th முடிச்சான், +2 முடிச்சான், என்ன பண்றான், ஒரு 3 வருஷம் தொழில் பழக போயிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு அந்த தொழில் பழகக்கூடிய வணிகம் சார்ந்த, அறிவியல் சார்ந்த, விஞ்ஞானம் சார்ந்த, வியாபாரம் சார்ந்த, தொழில் சார்ந்த துறைக்கு இளைஞர்களை நாம் அனுப்ப விடாமல் தடுத்து மாறாக படித்துக் கொண்டிருக்கும் போதே அவர்கள் மீது சுமை ஆடம்பரமாக, ஒரு காலத்தில் ஆடம்பரமாக இருந்த பொருட்கள் எல்லாம் இன்றைக்கு அத்தியாவசியமாக மாறியதனுடைய விளைவு இன்று நம்முடைய சகோதரர்கள் சட்டவிரோத குண்டர்களாக வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சட்டவிரோத குண்டர்களாக வேலை செய்யக்கூடிய நபர்கள் யார் என்று கேட்டால், நம்முடைய சமுதாயத்தில் நம்முடன் வாழக்கூடிய மக்களில் ஒருவராக, நம்ம வீட்டு பிள்ளையாக, அடுத்த தலைமுறையாக நாம் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்த சூழ்நிலைகள் மாறி அதிகாரத்தை பின்பற்றக்கூடிய மக்களாக அதிகாரத்திற்கு வர வைத்து படிப்பறிவில்லாத சூழ்நிலைகள் மாறி படித்த பட்டதாரிகளாக, அந்த அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் பாடுபட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னா, தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் அதிகாரத்துக்கு வருவதா அவங்க அதிகமாக ஆசைப்படுறாங்க. அப்படிப்பட்ட அதிகாரத்துக்கு வரக்கூடிய சகோதரர்கள் இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, நம்மளுடைய தாய்மார்களை நிறுத்துகிறார்கள், நம்மளுடைய தாய்மார்களை ஆபாசமாக பேசுகிறார்கள். சேனலை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபைனலா அந்த மணி அடிக்கிறது மட்டும் மறந்துடாதீங்க.